கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் நிகழ்ச்சிகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஏற்கனவே உள்ள செய்தியெல்லாம் பார்த்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இன்றைக்கு நான் பார்க்க இருப்பது பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் தேறின வேதபாரகன் என்ற ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் இம்மட்டும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தி வருகிற தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு செய்தியும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் மறுரூபத்தையும் மெய்யான விடுதலையும் கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். மெய்யான விடுதலைக்காகவே நீர் இந்த பூமியில் வெளிப்பட்டீர். மெய்யானதை கொண்டு வரும்படியாகவே நீர் வெளிப்பட்டீர். அதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நிகழ்ச்சிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ரெக்கார்டிங் ஊழியங்களும் ஆசீர்வதியும். பார்க்கிற யாவர் மேலும் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கட்டும். உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். இங்கே இயேசு பரலோக ராஜ்யத்தின் இந்த ஓமைகள் எல்லாம் சொன்ன பிறகு ஒரு காரியத்தை சொல்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் என்று சொல்லுகிறார். அப்போது பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்படுகிற ஒரு மனுஷன்தான் ஒரு தேறின ஒரு மனுஷனாய் மாற்றப்படுகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து என்று சொல்லுகிறார். அவரையே, அதையும் இதையும் நாங்கள் பேசணும்னு சொல்லலை. அவரையே. உலகம் அதையும் இதையும் பேசிகிட்டு இருக்கும். அது எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. இது எப்படி இருந்தது தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. அவங்க காணக்கூடிய விசேஷங்களை பேசுவாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம், அந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு பெரிய கட்டடத்தை பார்த்தோம், அது எவ்வளோ உயரமாக இருந்தது தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. அப்படி அவங்க சரீர கண்ணால் எதை பெருசாக பார்க்குறாங்களோ அதை பெருசாக பேசுவாங்க. இதுதான் காணக்கூடிய காரியத்தை பேசுகிற ஒரு காரியம். ஆனால் காணக்கூடாத ஒன்று இருக்குது. அதுதான் தேவனை நம்ம சரீர கண்ணால் நம்ம பார்க்கல, ஆனால் அவரை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நேரடியாக பார்க்கல, அவரை நம்புகிறோம். அப்போ காணக்கூடாததை நம்ம விசுவாசித்து பேசும்போது தான் நாம் யாராக மாற்றப்படுகிறோம்? தேறின வேதபாரகனாய் மாற்றப்படுகிறோம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான் தேறின வேதபாரகன். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவரையே நாங்கள் அறிவித்து என்று சொல்லுகிறார். அதையும் இதையும் பற்றி அவங்க பேசலை. நீங்கள் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா மணவாட்டி சொல்கிற வார்த்தை, என் நேசர் வெண்மையும் சோப்புமானவர், 10,000களில் அவர் சிறந்தவர். 10,000களில் 10,000 விசேஷமான காரியத்தை இந்த மணவாட்டிகிட்ட போய் சொன்னாலும் இந்த மணவாட்டி மணவாளனைத்தான் பெருசாக பார்க்குமே இல்லாமல் மற்ற எதையும் பற்றி பேசாது. இதைத்தான் அவர் சொல்கிறாரு, அவரையே நாங்கள் அறிவித்து. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே. அப்போ அதையும் இதையும் பேசுகிறதுனால இல்லை, அதையும் இதையும் பேசுகிறதுனால இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு காரியம் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொரு காரியம் அதோடு பேசாமல் மாறிடும். ஆரம்ப நாட்களில் சில பணக்காரங்கள் இருந்தாங்க, அவங்களுடைய பேர் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா புதிய பணக்காரங்க உருவாகிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க யார் புதுசாக வர்றாங்களோ அவங்க பேர் தான் பேசப்படுது. உலக வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். சிலர் விசேஷமான நபர்கள் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட விசேஷமான ஒரு ஆள் இருந்தோடனே இவருடைய பேச்சு எல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயை. அதனால தான் மாயை எல்லாம் மாயைன்னு சொல்லுகிறார். கண்ணால் காணக்கூடிய எல்லாம் அது அப்படி கொஞ்சம் காலம் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா அப்படி கரைஞ்சி போயிடும், காணாமல் போயிடும். ஆனால் நிலை நிற்கிற ஒரே ஒருவர், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவனுடைய வசனம் மட்டும்தான் நிலைத்திருக்குன்னு சொல்கிறார். நிலைத்திருக்கிறது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான். எல்லாமே காலாவதியாக போயிடும்.
இந்த மருந்துகள் கூட பார்த்திங்கன்னா காலாவதியான டேட் ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க. 24 மாதம் அதோடு அதனுடைய காலாவதி ஆகிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு சக்தி இருக்காது, வல்லமை இருக்காது. அது ஒரு சாதாரண ஒரு பொருள் போல் ஆயிரும். அதில் ஒரு விசேஷம் இருக்காது, காலாவதி ஆயிரும். அப்போ எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு காலாவதி டேட் இருக்குது. அது தானாகவே கரைஞ்சி போகுது, இல்லாமல் போகுது. அதுபோல் மனுஷர்கள் காணக்கூடிய விசேஷமாக பேசுகிற காரியங்கள் எல்லாம் அப்படி தான் ஆகுது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அதை இதையும் பற்றி பேசுகிறனால அல்ல, அவரை குறித்து பேசும்போது தான் நாம் தேறின மனுஷர்களாய் மாறுகிறோன்னு சொல்கிறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, அப்போ அவரை அறிவிக்கும்போது நாம் என்ன ஆகிறோம்? தேறின வேதபாரகன் என்ற நிலைக்கு வருகிறோம். அப்போ இந்த வசனத்தில் இயேசு என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன். பரலோகனால என்ன அர்த்தம்? சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு. அல்லேலூயா. அங்கே குறை பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அங்கே பரிபூரணம், தேவனுடைய பிரசன்னம். அதனால தான் சொல்கிறாரு, உங்களுடைய வலது பார்சத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், வலது பார்சத்தில் நித்தியமான பேரின்பம் உண்டுன்னு சொல்லி சங்கீதம் 16:8 சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய வலது பார்சம் என்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில், தேவன் வாசம் என்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் தான் இருக்குது. அங்கே குறைவில்லை, நிறைவு, சம்பூரணம். அதே போல தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அங்கே இருந்த குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. கானாவூர் கல்யாண வீட்டில் ரசம் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் ரசம் வந்துருச்சு. சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க, 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நம்ம பங்கு வச்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைன்ற வார்த்தை தான் அங்கே வருது. ஆனால் இயேசு இல்லாதது அந்த இடத்துல உருவாக்குறார். சுகம் இல்லை, சுகத்தை உருவாக்குறார். இப்பொழுது நாருமே 4 நாளாயிட்டேன்னு சொல்கிறாங்க. இயேசு புதிய ஜீவனை கொண்டு வருகிறார். இதுதான் பரலோகம். அவன் பரலோகம்னு சொன்னான், இதுக்கு அடுத்த விஷயத்தில் உபதேசிக்கப்படணும்னு சொல்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்படணும், அப்போ தான் தேறினவங்களாக மாற முடியும்னு சொல்கிறார். அப்போ தேறினவங்களாக மாறாவிட்டா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் இந்த கொரிந்திய சபையாரை குறித்து ஒரு காரியம் சொல்கிறாரு. என்னென்னா, 1ஆம் வசனம், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இங்கே கிறிஸ்துவுக்குள் இவங்க குழந்தைகள், அவங்க அப்படி இருக்கிறாங்களாம். அப்போது குழந்தைகளாக இருக்கிறதுனால அவங்க எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், 3ஆம் வசனம், பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறது. 4ஆம் வசனம், ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன், வேறொருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அப்போது இதில் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளாக இருக்கிறாங்க, அவனால் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சி அடையலை, தேறின வேதபாரனா அவங்க மாறலை. கிறிஸ்துவுக்குள்ள அவங்க குழந்தைகளாக இருக்கிறனால அவங்க என்னத்தை வெளிப்படுத்துகிறாங்களாம்? பொறாமையை வெளிப்படுத்துகிறாங்க, வாக்குவாதம், பேதகம்னா என்ன அர்த்தம்? எங்கள் ஊழியம் தான் பெருசு, எங்கள் சபை தான் பெருசு, எங்கள் உபதேசம் தான் கரெக்டு, அப்படி தங்களை குறித்து தங்களையும் தங்களுடையது குறித்தும் ரொம்ப பெருமையாக பேசுகிற அந்த பேச்சு, போட்டி மனப்பான்மை, இதுதான் பேதகம், மார்க்க பேதகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்க பேதகம்னா எங்கள் உபதேசம் தான் கரெக்டு, எங்கள் சபை தான் கரெக்டு, எங்கள் ஊழியம் தான் கரெக்டு, நாங்கள் தான் கரெக்டாக செய்கிறோம், இப்படி எல்லாருமே சொல்லிக்கிட்டு அலைகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறாரு, அவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள் தான் சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? நம்ம படித்த என்ன வசனம்? கொலோசியர் 1:28, எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவன். அப்போது இந்த தேறின நிலை எப்படி அடையுதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் என்ன செய்கிறானா, புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டை ஜனமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். புதியவைகள் பழையவைகள் அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் எடுத்து கொடுக்குறான் என்று சொல்கிறார். இதை யாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும்னு சொன்னால், அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில் அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் பாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் கடைசி அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம்,
அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்துக்கு வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கடுத்த விசேஷங்களை, நல்லா கவனிக்கணும், மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். இந்த வசனங்களை நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இதான் பழையவைகளிலிருந்து எடுத்து கொடுக்குறது. பழையவைகள்னால் பழைய ஏற்பாட்டிலிருந்து என்ன எடுத்து கொடுத்தாரு? மோசே நியாயப்பிரமாணத்தை பேசிகிட்டு இருக்கல, மோசே நியாயப்பிரமாணத்திலையும் இயேசுவை பற்றி இருக்குதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் இயேசுவுக்கு அடுத்த விஷயம் இருக்குது, சங்கீத புஸ்தகத்திலையும் இயேசுவுக்கு அடுத்த விஷயம் இருக்குது. ஆமேன். அப்போது இயேசுவுக்கு அடுத்த விஷயந்தான் ஒரு மனுஷனை தேறினவனாக மாற்றுது. அதனால தான் அவர் மொத்த பழைய ஏற்பாடையும் வாசித்துட்டு இருக்கல, இல்லாவிட்டால் நியாயப்பிரமாணத்தை போதிச்சிக்கிட்டு இருக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாயிண்ட் சரியான ஒரு விளக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்தவைகளை மட்டும் எடுத்து அவர்களுக்கு உபதேசித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விஸ்தரித்து, ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி விஸ்தரித்து பேசி கொண்டு வந்தான். தேவனுடைய ராஜ்யம் ஏன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் இல்லாவிட்ட பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த செய்தி ஒரு மனுஷனை நிறைவுள்ளவனாக மாற்றுது. அப்போ நிறைவுள்ளவன் ஆக்கினால் மட்டும்தான் அங்கே இருந்து பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். அதனால தான் 23ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ நம்முடைய பாத்திரமாகிய உள்ளான மனுஷன் வார்த்தையால் நிரப்பப்படணும். கொலோசியர் 3:16 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாகன்னு சொல்கிறார். வேறொரு மொழிபெயர்ப்பில் எப்படி வருதுன்னு சொன்னால், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே ஐஸ்வர்யமாக இருக்கட்டும் என்று வசனம் வருகிறது. அப்போ கிறிஸ்துவின் வசனம், இயேசுவுக்கு அடுத்த வார்த்தைகள் உள்ளத்தை நிரப்பும்போது, ஆமேன், அவன் தேறின வேதபாரகனாக மாறுகிறான். ஒரு தேறின மனுஷனால் மட்டும்தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஒரு கலெக்டர்னு எடுத்துக்கொள்வோமே, அவங்க ஏதோ ஒரு விஷயங்களை படித்து 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 தேறினவங்களாக மாறின பிறகு தான் அவங்க அந்த பொறுப்புக்கு வர்றாங்க. அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அவங்க எந்த கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லக்கூடியவங்களாக மாறிடுறாங்க, ஒரு பொறுப்பான நபர்லாம் மாறுறாங்க. அப்போ ஒன்றுமே படிக்காமல், அவங்க ஒன்றுமே எந்த ஒரு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், வாஞ்சை இல்லாமல், பின்ன அப்படி ஒரு சாதாரண அப்படி ஒரு மந்தை போல் இருந்துட்டு நானும் கலெக்டர் ஆகுன்னு சொன்னால் எப்படி கலெக்டர் ஆக்குவாங்க? அப்போ அவங்க அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டோட வாஞ்சியோட அவங்க ஒரு காலத்தை என்ன செய்கிறாங்கன்னா ஒதுக்குறாங்க. ஒதுக்கி படித்து அதை கற்றுக்கொண்டு அதில் அவங்க தேறினவங்களாக மாறுறாங்க. அதுபோல் தான் உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு விசேஷமானவர்களும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அவங்க நேரத்தை ஒதுக்கியிருப்பாங்க, ஒரு காலத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்காக சில பணங்களை ஒதுக்குவாங்க. அவங்க மைண்டு நான் இந்த காரியத்தை இன்னும் கற்றுக்கொள்ளணும், இதை அறிஞ்சு கொள்ளணும், இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும், இதில் இன்னும் புதிய விலை கண்டுபிடிக்கணும், இது அவங்களுடைய மனசில் இதே ஒரு காரியம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி அவங்க என்னவா மாறுறாங்க? தேறினவங்களாக மாறுறாங்க. தேறினவங்களாக மாறின பிறகு பெரிய பொறுப்பு அவங்களுக்கு தேடி வருது. அதுக்கப்புறம் ஒரு மாவட்டத்துக்கே தலைவர் போல், கலெக்டர் போல் அவங்க என்ன செய்கிறாங்க? செயல்படுறாங்க. அநேக ஆர்டர் கொடுக்குறாங்க, பல காரியத்தை அவங்க செய்யக்கூடியவங்களாக மாறிடுறாங்க, ஒரு பொறுப்பான நபர்லாம் மாறிடுறாங்க. அதுபோல் தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க ஒரு விஷயத்தில் தேர்னவங்களாக ஆகும்போது தான் அவங்களுக்கு அந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுது. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன்னு சொல்கிறார். அப்போது இந்த தேறின மனுஷன் அல்லேலூயா. அப்போ நம்ம எதில் தேறணும்? ரோமர் 4:19 வாசிக்கிறோம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி
தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். விசுவாசத்தில் வல்லவன், அதான் தேறினவன். விசுவாசத்தில் அவன் தேறினவனாக மாறினான். அப்போது எப்படி விசுவாசத்தில் தேறினவனாக மாறினான்? ஏற்கனவே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், அநேகம் ஜாதிகளை கொண்டு தகப்பன் ஆக்குவேன். அது எப்படி ஆக்குவார், எந்த ரூட்டில் ஆக்குவார், அதெல்லாம் தெரியாது, ஆனால் ஆக்குவார். அதான் விசுவாசம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அது சொன்னது யார்? வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்லமுள்ள தேவனாக்கு சொன்னது. அதனால தான் ஆதியாகமம் 17:1 படிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமேன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ தேவன் சர்வ வல்லமுள்ளவர். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக என்ன செய்யும்? நிறைவேறும். அல்லேலூயா. இப்படியே ஆபிரகாம் நினச்சி விசுவாசித்து அதே பேசி 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 அதில் வல்லவராயிட்டார். அப்போது இந்த ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை உபதேசித்து, அப்போஸ்தலர் நடவடிக்கை 28 கடைசியில் 23 வசனம் 31 வசனம், இந்த 2 வசனத்திலும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தவைகளை, அல்லேலூயா, இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை, 31 வசனத்தில் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை, இயேசு கிறிஸ்துவால் என்ன செய்ய முடியும், அவர் எதுக்காக இந்த பூமியில் வந்தார், அவர் ஏன் சிலுவையில் மரித்தார், அவர் மரணத்தினால் என்ன நடந்தது, இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னெல்லாம் செய்யுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோகத்து போகிறதுக்கு நமக்கு திரைச்சலையெல்லாம் கிழிச்சிருக்கு. இயேசுவின் ரத்தம் நமக்கு ஒரு சுத்த மனசாட்சியை கொடுக்குது. இயேசுவின் ரத்தம் நம்மளை ராஜாக்களாக்குது. இயேசுவின் ரத்தம் நம்மளை ஆசாரியர்களாக்குது. இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை நீதிமான்கள் ஆக்குது. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைச்சிருச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தூரமாக இருந்த நம்மளை சமீபமாக கொண்டு வந்துருச்சு. சங்காரக்காரனுடைய கையிலிருந்து பஸ்காவின் ரத்தம் பாதுகாத்தது போல இயேசுவின் ரத்தம் நம்மளை பாதுகாக்குது. இப்படி அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய மேன்மையை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, இதில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதனால நமக்கு என்ன கிடைக்கிது, என்னெல்லாம் விடுதலை கிடைக்கிது, என்னெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம், இந்த விஷயத்தை தான் அவர் என்ன செய்கிறாராம், பிரசங்கம் பண்ணாராம். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷம் அப்படின்னு சொன்னால் அவருடைய மரணத்தில் உள்ள விசேஷம், மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் சிலுவையில் அறையப்படுதல், இதில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய எல்லா போஷாக்கும் அதில் தான் இருக்குது. இந்த பூமியில் நல்லா வாழணுமா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தியானிக்கணும். இந்த பூமியில் வெற்றியாக வாழணுமா, ஆமேன், அந்த 4 அம்சத்தையும் நம்ம தியானிக்கணும். அதிலிருந்து நமக்கு தேவையான எல்லாம் எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி தான் இந்த வசனங்களில் அவர் எடுத்து சொல்லி என்ன பண்ணாராம், ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து 2 வருஷமாக அங்கே தங்கினாராம். 30 வசனத்தில், அப்போஸ்தலர் 28:30 பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான் சொல்லி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கையோட முடிவு வார்த்தை என்னது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசங்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவருடைய மரணம் என்ன செய்தது, அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன செய்யுது, அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. இந்த விவரங்களை எல்லாம் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தில் இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கு, தீர்க்க தரிசன ஆகமங்கள் இயேசுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு, சங்கீத புஸ்தகத்தில் இயேசுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு வசனங்களாக எடுத்து அந்த ஜனங்களுக்கு காலமே தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் அல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கித்தேன். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேறு எதையும் செஞ்சிட்ருக்கல, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ பேசும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் விசுவாசம் கேள்வினால தான் வரும். அதனால தான் பிரசங்கிக்கணும்னு சொல்லி அப்போ ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? என்ன பிரசங்கிக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அடுத்தவைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நம்மளை தேறினவங்களாக மாற்றுது. அப்போ தேறினவங்களாக மாறாதவங்க என்ன செய்கிறாங்க? வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பொறாமையோடு இருக்கிறாங்க. எனக்கு பவுலை தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க, எனக்கு இந்த பாஸ்டர் தான் பிடிக்கும், எனக்கு இந்த சபையை தான் பிடிக்கும்.
அவங்க சபையை பற்றி பேசுவாங்க, ஸ்தாபனத்தை பற்றி பேசுவாங்க, அவங்க அவங்களுக்கு பிரியமான ஒரு பிரபலமான ஊழியக்காரரை பற்றி பேசுவாங்க. அந்த காலத்திலும் அப்படி தான் இருந்துச்சு. நான் பவுலை சேர்ந்தவர், நான் அப்போலோவை சேர்ந்தவர், எனக்கு இவர் தான் பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்காது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் யாரை பேசணுமோ அதை விட்டுட்டாங்க. யாரை பற்றி பேசணும் அதைத்தான் பவுல் சொல்லி கொடுக்குறாரு. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். இன்னொரு இடத்துல கூட சொல்கிறாரு, நாங்கள் எங்களை குறித்து பேசாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:6 சொல்கிறார். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், நம்மளை பற்றி பிரசங்கியிருக்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது? பழையவைகள் புதியவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து, என்ன எடுத்து? இயேசுவுக்கு அடுத்தவைகளை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தானோ, பிரசங்கித்தான். அதனால தான் வேற ஒரு இடத்துல சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ முதலாவது இவர் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறாரு, ரெண்டாவது பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. இதுதான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்றது நீ பணக்காரனாக இருப்பாய் என்ற அந்த அர்த்தம் இல்லை. மற்றவர்களுக்கு நீ பிரயோஜனமாக இருப்பாய் என்ற வார்த்தை. ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. ஐஸ்வர்யன்றது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால தான் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஐஸ்வர்யம் தான் சிலருக்கு முக்கியமாக இருக்குது. ஆமேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தேவன் தருகிறார். ஆனால் ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம் நீ மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பாய். கலாத்தியர் நிருபம் 1 கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே இப்பொழுது தான் அழிக்க தேடின விசுவாசத்தை பிரசங்கிக்கிறான் என்று சொல்கிறாங்க என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 23 கலாத்தியர் 1:23 முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான். அப்போ பவுல் எதை பிரசங்கிக்கிறார்னா விசுவாசத்தை பிரசங்கிக்கிறார். ஏன் விசுவாசத்தை பிரசங்கிக்கணும்? ஜனங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. அப்போ வார்த்தை இயேசுவை பற்றி பேசும்போது அவங்களுக்குள்ள விசுவாசம் உருவாகுது. அவங்களுக்குள்ள உருவாகிற விசுவாசம் அவங்களை இயேசுவுக்கு நேராக அவங்களுடைய முகத்தை திருப்புது. அதுக்கப்புறம் அவருடைய சமூகம், அவருடைய முகத்தின் பிரகாசம், அல்லேலூயா, அவங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அவங்களுக்கு விடுதலை கொடுக்குது. இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது அவர் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. அப்போ கொடுக்குறார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் அந்த கொடுக்கறது அங்கேருந்து வாங்கினேன்னு சொல்கிறார். அப்போ பரலோகத்திலிருந்து நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான், நம்முடைய உள்ள நிரப்பப்பட்டால் மட்டும்தான் நம்ம பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறாரு பழையவைகளையும் புதியவைகளையும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் இயேசுவுக்கு அடுத்தவைகளை எடுத்து பிரசங்கித்தான் என்று படிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை கடைசி அதிகாரத்தில் கடைசி வார்த்தையும் அதான், இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை. ஹல்லேலூயா. இயேசுவின் மரணம் நம்மளை என்ன செய்தது? இயேசுவின் மரணம் சாத்தானுக்கு தோல்வி, இயேசுவின் மரணம் பாவத்துக்கு தோல்வி. இயேசு மட்டும் மரிக்கலை, இயேசு மரிக்கும்போது பாவத்தினுடைய வல்லமையும் அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டார். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ இயேசுவின் மரணம் பாவத்தினுடைய அந்த வல்லமையை சக்தியை அவர் என்ன செய்கிறார்னா மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பாவத்தின் மேலே நமக்கு ஆளுகையை கொடுக்குது, ஜெயத்தை கொடுக்குது. அதனால தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம ஏதோ பண்டிகை கொண்டாடுற கிறிஸ்தவங்களாக இருக்குனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மெய்யாகவே நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்னு சொன்னால் உயிர்ப்பிக்கப்பட்டவங்களாக மாறணும், அவரோட வார்த்தையால் உயிர்ப்பிக்கப்படணும். அதான் மெய்யான விடுதலைக்கு நம்மளை வழி நடத்தும். வருஷந்தோறும் கிறிஸ்துவ பண்டிகைகளை நம்ம கடைப்பிடிக்கிறதுனால இல்லை, அவருடைய வார்த்தையால் நம்முடைய உள்ளம் உயிர்ப்பிக்கப்படணும். பவுல் அதான் சொல்லுகிறார் எபேசியர் 2:7 கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட உட்கார செய்தார்.
அப்போ அவரோடு கூட நம்ம உட்கார்ந்தால்தான் ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆளுகை செய்ய முடியாக, ஜெயங்கொள்ளும்படியாக, அநேக காரியங்களை செய்ய முடியாக. ஒரு மரம், செடியாக இருக்கிற மரம், கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரம் வளர்ந்து அது தேறின ஒரு நிலைக்கு வந்த பிறகு தான் பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா வருமானம் உண்டாகுது, நிழல் கிடைக்குது. அதுக்கப்புறம் எத்தனையோ விதமான நன்மைகள், அநேக பறவைகள் வந்து அங்கே இளைப்பாறுது. ஆமென். அதுபோல தான் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் நாம் உபதேசிக்கப்பட்டு தேறினவர்களாய் மாற்றப்படணும் என்பதை தான் இந்த வசனத்தின் மூலம், இன்றைய செய்தியின் மூலம் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த விசேஷங்களை கேள்விப்படுவோம். அந்த வார்த்தைகள் நம்மளை என்ன செய்யுன்னு சொன்னால் தேறினவர்களாய் மாற்றும். தேறினவர்களாய் மாற்றப்பட்டால் மட்டும்தான் எடுத்து கொடுக்க முடியும். என்ன சொல்கிறாரு? அவன் எடுத்து கொடுப்பானான். என்ன கொடுப்பான்? பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்குற என்று இயேசு சொல்லுகிறார். அதை பவுல் தான் அதை நம்முடைய யாருடைய வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பிட்டு பேசலாம்னு சொன்னால் பவுலுடைய வாழ்க்கையில். அதைத்தான் நம்ம அப்போஸ்தலர் கடைசி அதிகாரத்தில் பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை உபதேசித்து கொண்டு இருந்தான். ஏன்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுனாலே, அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையின் மூலமாக வருது. கடந்த செய்தியில் அதான் பார்த்தோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது சரீரப்பிரகாரமான விடுதலையில் அவனுக்கு உண்டாகும். ஏற்கனவே உள்ள செய்தியில் பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள் நம்மை தேறினவர்களாய் மாற்றும். அதாவது நம்முடைய பாத்திரத்தை நிரப்பும். ரெண்டாவது, நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய நல்ல சுவிசேஷம், நல்ல வார்த்தைகள் நமக்கு இருக்கும். ஏன்னு சொன்னால் தேவ வார்த்தை நமக்கு வரும். இந்த வார்த்தை நம்ம மூலமாக மற்றவங்களுக்கு போகும். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.